உலக நாடுகள் எல்லாம் டாலரை விட்டுட்டு இப்ப கோல்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. 1 கிராம் கோல்டு ஏறக்குறைய 14,000 இருக்கு. டாய்ஷே பேங்க் என்ன சொல்றாங்கன்னா 1 கிராம் கோல்டு 25,000 தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? உலக நாடுகள் எல்லாம் டாலரை விட்டுட்டு இப்ப கோல்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய குளோபல் ரிசர்வ்ல டாலரோட ஷேர் 60% இருந்து இப்ப 40% குறைஞ்சிருக்கு. 25 வருஷத்துல இது 20% விழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா 2022ல அமெரிக்கா ரஷ்யாவுடைய ஒரு $300 பில்லியன் வர்த்தோடைய அசெட்ஸை ஃப்ரீஸ் பண்ணாங்க. அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிக்கும் ஷாக்கு கொடுத்தது. ஸோ டாலர் ரிசர்வ்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருப்போம் அப்படின்றதுனால எல்லா கண்ட்ரிஸுமே பெரும்பாலும் டாலரை கொடுத்துட்டு இப்ப கோல்டா மாத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. 2008ல இருந்து இப்ப வரைக்கும் ஏறக்குறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் ஒரு 7,000 டன் கோல்ட வாங்கியிருக்காங்க. வாங்கினது அதிகமா யாருன்னு பார்த்தா சைனா, ரஷ்யா, இந்தியா, டர்க்கி மாதிரியான கண்ட்ரிஸ் தான். புதுசா உள்ள வந்தவங்க யாருன்னு பார்த்தா சவுதி அரேபியா, கத்தார், ஈஜிப்ட், UAE மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் கோல்ட வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க இல்லையா கோல்டு, அது ஓவரால் ஷேர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஷேர் அப்படிங்கிறது 30% தான் இப்ப இருக்கு. இந்த 30% அப்படிங்கிறது 40% மாறுச்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் ஒரு அவுன்ஸுக்கு $8,000 போகும்னு சொல்றாங்க. இப்போ $4,500 இருக்கு. 5 வருஷத்துல 80% விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி உயர்ந்ததுன்னா 1 கிராம் குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாயா மாறும், எந்த டாக்ஸும் இல்லாம.